ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பஜ்ஜி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி நல்ல புசு புசுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக செய்ய போகிறாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்போது சுட சுட இந்த பஜ்ஜியையும் தேங்காய் சட்னியும் கொடுத்திங்கன்னா அப்படி இருக்கும். ஈவினிங் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. வாங்க இந்த டேஸ்டான பஜ்ஜியை, புசு புசுன்னு பஜ்ஜியை எப்படி ரொம்ப அருமையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒரு சல்லடை வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு ரெண்டுமே ஈக்குவலாக கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக வரும். கரைக்கும் போது கட்டிப்படாமல் கரைக்க முடியும். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முதல்ல விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு கரைக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது போட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் பஜ்ஜியை முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செய்து கொடுங்க. இது செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். 5 நிமிஷத்தில் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி கடகடன்னு செய்திடலாம். அதுவும் ஒரு ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு 30 ரூபா தாங்க செலவாகும். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஸ்பூன் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது இந்த ஸ்பூனோட ஸ்கின் தெரியக்கூடாது. இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாகவும் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாழைக்காவை எடுத்துகிட்டு காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம். பஜ்ஜி ஸ்லைசர் வச்சு வாழைக்காவை துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல தின்னாக துருவி எடுத்துக்கோங்க. இது நான் பெரிய வாழைக்காவை எடுத்ததுனால ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி போட்டோன்னா எண்ணெயும் ஜாஸ்தி செலவாகும், பஜ்ஜியும் பெருசாக வரும். அதனால் இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் வாழைக்காவை எடுத்திங்கன்னா அப்படியே போட்டுடலாம். பெரிய வாழைக்காவை இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. பஜ்ஜியோட குவான்டிட்டியும் ஜாஸ்தி வரும். அதே நேரம் எண்ணெயும் ஜாஸ்தி செலவாகாது. இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக மடித்து எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் நான் சொல்கிற மாதிரி டிப் பண்ணிவிடுங்க. வாழைக்காவை எடுத்துகிட்டு மாவில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. 2 தடவை 3 தடவை நல்லா கோட்டிங் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வடிகிற மாவை லைட்டாக ஓரத்தில் மட்டும் பாத்திரத்தில் தேய்ச்சிங்கன்னா அது வடியாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பஜ்ஜி செய்யும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் மாவு போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற காய் வெந்துடும். கடாய் கொள்கிற அளவுக்கு நான் சொல்கிற மாதிரியே மாவை பரட்டி எடுத்து போட்டு எடுத்திங்கன்னா பஜ்ஜி ரெடியாயிருங்க. மாவு போட்டோடனே பஜ்ஜி நல்லா மேலே எம்பி வரணும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் அந்த மாதிரி நல்லா எம்பி வரும். அதே நேரம் மாவும் கரெக்டான பக்குவத்தில் கரைச்சிங்கன்னா தான் பஜ்ஜி நல்ல புசு புசுன்னு வருங்க. இது போட்டோடனே திருப்பி விடக்கூடாது. அதுவாக மேலே எம்பி வந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி விட்டுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா உள்ளக்க வாழைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். பஜ்ஜியும் இன்னுமே நல்லா புசு புசுன்னு வரும். உங்களுக்கு தேவையான கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி லைட் கலராக தான் எடுத்துருக்கிறேன். இதுவே கொஞ்சம் ஹீட் ஆறினோடனே இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு சுட சுட பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். இது கூட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பஜ்ஜி நல்லா புஷ்ஷுன்னு வரணுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பஜ்ஜி செய்து பாருங்கள். ஓவராலாக பஜ்ஜி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா பஜ்ஜி தாங்க பெஸ்ட்டு. அதுவும் கடையில் வாங்கி தர்றதுக்கு பதில் நம்ம வீட்லேயே செய்தோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். கடையில் வாங்குகிற பஜ்ஜிலெலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பஜ்ஜி வீட்டில் செய்து கொடுங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அது மாதிரி பஜ்ஜியை எடுத்து பிரிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் பஜ்ஜியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான பஜ்ஜி ரெசிப்பியை நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.